ஹரஹர மகாதேவ். நாம் இப்போது அமர்நாத் யாத்திரை பற்றிய முழு வரலாறையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் இப்போது இருப்பது ஜம்முவில் இருக்கிற கீதா பவனிலிருந்து தொடர்ந்து அமர்நாத் யாத்திரையை பயணிப்போம். இந்தியாவின் மிகவும் புனிதமான சிவாலயங்களில் ஒன்றான அமர்நாத் குகை எப்படி உருவானது? ஏன் சிவபெருமான் பார்வதி தேவியை மட்டும் அழைத்து சென்றார்? அந்த பயணத்தில் தன் உடைமைகளை ஒவ்வொரு இடத்திலும் ஏன் விட்டு சென்றார்? இந்த மர்மமான வரலாற்றை இன்று தெரிந்து கொள்வோம். முதலில் பகல்காமில் சிவபெருமான் தனது வாகனமான நந்தியை இங்கே விட்டு சென்றதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த இடம் பைல்காம் என்று அழைக்கப்பட்டது. அதாவது மந்தைகளின் கிராமம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் பகல்காம் என்று ஆனதாக கூறப்படுகிறது. சந்தன்வாரி என்ற இடத்தில் சிவபெருமான் தன் தலையில் அணிந்திருந்த பிறை நட்சத்திரனை கழற்றி வைத்ததாக நம்பப்படுகிறது. இது உலக பந்தங்களை விட்டு விலகும் முதல் அடையாளமாக கருதப்படுகிறது. சேஷநாத்தில் சிவபெருமானின் கழுத்தில் இருந்த நாகங்களை எங்கே விட்டு சென்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அழகிய நீல ஏரியும் மலைகளும் இந்த இடத்தின் சிறப்பாகும். மகாகுணல் மலையில் சிவபெருமான் தனது மகனான விநாயகரை தங்க செய்ததாக சில மரபுகள் கூறுகின்றன. அனைத்து உலக தொடர்புகளையும் விட்டு தனிமையை நோக்கி செல்லும் பயணத்தின் அடுத்த கட்டமாக இது விளங்கப்படுகிறது. அமர்நாத் யாத்திரையில் என்னுடன் பயணித்த முதியவர்கள் அனைவரும் களைப்புகள் தெரியாமல் சிவபெருமானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அவனை கண்குளிர பார்த்து அவன் அழகை ரசித்து அவன் விட்டு சென்ற உடைமைகள் ஒவ்வொன்றையும் நாமும் தரிசிக்கப் போகிறோம் என்ற ஒரு ஆனந்தமாக ஆடல் பாடல்களில் அருமையான ஆடல்களை நமக்கு தருகிறார்கள். அவர்கள் முகத்திலே தெரிகிறது இறைவனை காண்பதற்காக எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்பதை நம் கண்குளிர நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தன் குடும்பங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து இறைவனை நோக்கி செல்கிறோம் என்ற ஆனந்தத்தில் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக பஞ்சதரணியில் சிவபெருமான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களையும் விட்டு முழுமையான துறவற நிலையுடன் முன்னேறினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. நாங்கள் யாத்திரையை ஆங்காங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடன் வந்தவர்கள் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு எங்களை முன்னேறி வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். அது எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாகும். அமர்நாத் யாத்திரையில் மக்களுக்காக இலவச உணவுகள் தேவையான அனைத்தும் எங்களுக்காக வைத்திருந்தார்கள். அவரவர் விருப்பப்படி உணவுகளை உண்டு மறுபடியும் யாத்திரையை நாங்கள் தொடர்ந்து செய்தோம். யாத்திரை செல்லும் வழி எங்கும் பனிமலை பொழிவது போல் காட்சி எங்களுக்கு கண்முன்னே தோன்றிக் கொண்டே இருந்தது. அது எங்களுக்கு பார்ப்பதற்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. களைப்புகள் தெரியவில்லை. இறைவனை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஐயனை கட்டி தழுவப் போகிறோம். அவனை கண்குளிர ஆனந்தமாக ரசிக்கப் போகிறோம் என்ற ஒரு ஆவலோடு எங்கள் பயணம் மேலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அமர்நாத் குகை இறுதியாக சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அமர்நாத் குகையை சுற்றி இருந்த உயிர்கள் அனைத்தும் விலகியதாகவும் அங்கேயே அமரத்துவத்தின் ரகசியமான அமர் கதையை பார்வதி தேவியைக்கு கூறியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன.
குகையில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கம் இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது. உலக பந்தங்களை ஒவ்வொன்றாக விற்று இறைவனை அடையும் ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகவும் இது விளங்குகிறது. ஹர ஹர மகாதேவ், சிவாய நம.